ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு STL ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சீஸ் டைப் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது இன்பில்டு இந்த எக்ஸ்டர்னல் STL ஃபுல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் டேபிள் லைப்ரரி. இது C++ல நியூவாக வந்த ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரியிலேயே நிறைய மல்டிபிள் லைப்ரரிஸ் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் ஸ்ட்ரிங்ஸ். இந்த ஸ்ட்ரிங் லைப்ரரியை நம்ம ஹெட்டரில் இன்க்ளூட் பண்ண அப்புறம் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஹெட்டர் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங். இதை நம்ம இன்க்ளூட் பண்ணோன்னா எரர் தான் வரும். இதோட சின்டாக்ஸ் பார்த்துலாம். std string நம்ம எப்படி std cout sin கொடுத்தோமோ அதே போல் std string அப்படின்னு கொடுத்து வேரியபிள் நேம் கொடுத்து ஈக்குவல்ஸ் டு சம் வேல்யூ டபுள் கோட்டில் கொடுத்துடணும். இதை நம்ம நிறைய வகையில் டிக்ளேர் அண்ட் இனிஷியலைசேஷன் பண்ணலாம். அதில் அந்த 3 வே இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவல்ஸ் டு கொடுத்து அசைனிங் பண்ணுறது. ரெண்டாவது ப்ராக்கெட்டில் கொடுத்து பண்ணுறது. இதில் ஈக்குவல்ஸ் டு இருக்காது. இதுக்கு பேர் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊப்ஸ் கான்செப்டில் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்குது. அதை கூப்பிட்டு நம்ம வந்துட்டு டபுள் கொட்டேஷனை கொடுத்து வேல்யூ கொடுத்து பாஸ் பண்ணி str1 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இட் இஸ் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு. இது என்ன அது கன்ஸ்ட்ரக்டர், அது எப்படி நாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இந்த std ஸ்ட்ரிங்குங்கிற மாதிரி நாமளே நம்மளோட ஓன் மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா .assign அப்படிங்கிற ஒரு மெத்தட். இது என்னன்னா ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ண அப்புறம் தான் இனிஷியேஷன் பண்ணணும். டிக்ளேர் ரெண்டுமே ஒரே சிங்கிள் லைனில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எரர் வரும். .assign கொடுத்துட்டு இட் இஸ் எ ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அது வந்து அசைன் ஆகிக்கும். இந்த 3மே சேம் ஒரே வேலையை தான் செய்ய போகுது. இட் இஸ் எ ஸ்ட்ரிங்குங்கிற வேல்யூவை str1 வேரியபிளில் ஸ்டோர் தான் பண்ண போகுது. இப்போது ஒவ்வொன்றா டிக்ளரேஷன் இனிஷியேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். டிக்ளரேஷன் std ஸ்ட்ரிங் வேரியபிள் நேம் கொடுத்து செமிகோலன் வச்சு முடிச்சுக்கணும். இனிஷியலைசிங் போது டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிளை கால் பண்ணி ஈக்குவல்ஸ் டு வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். இல்லை .assign வேல்யூ கொடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். அப்புறம் பிரிண்டிங் இது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ C ஸ்டைல் ஸ்ட்ரிங்ஸும் அண்டு STL ஸ்ட்ரிங்ஸ் இதையே நம்ம வேரியபிள் நேம் வச்சுருப்போம் இல்லையா, அதை std cout அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே பிரிண்ட் ஆகிக்கும். அதை நம்ம இப்போ கோட் வழியாக பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஹெட்ரு ஃபைல் அண்டு ஹேஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரிங் இந்த 2 ஹெட்ரு ஃபைலுமே இருந்தால் தான் இந்த கோட் ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா str1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணி அதுக்கு இட் இஸ் எ ஸ்ட்ரிங் ஃப்ரம் stl கன்ஸ்ட்ரக்டர் வச்சு கால் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுக்கு அசைனிங் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து .assign இந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்கு டிக்ளேர் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் இனிஷியலைசேஷன் பண்ணி 3 வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 3 வாட்டி வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா .assign அப்படிங்கிறது வந்துட்டு STL ஸ்டாண்டர்ட் டேபிள் லைப்ரரி ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த STL ஸ்ட்ரிங்ஸ் நம்ம என்ன தான் இப்படி கொடுத்தாலும் பேக்ரவுண்டில் அது C ஸ்டைல் ஸ்ட்ரிங்ஸாக தான் மாறி அது வந்துட்டு ஸ்டோர் ஆகி வேல்யூலாம் கொடுக்கும். அதெல்லாம் பேக்ரவுண்டில் நடக்கும். நாம் அந்த ஹெட் டென்ஷன் தேவை இருக்காது இந்த STL ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஆக மொத்தம் சார் தான் இதுவுமே யூஸ் பண்ண போகுது. ஆனால் நாம் இங்கே இங்கே யூஸ் பண்ண தேவையில்லை. அது நம்ம கிரியேட் பண்ணுறது பேக்ரவுண்டில் நடக்கிற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ. இது வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் டு STL ஸ்ட்ரிங்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் STL ஸ்ட்ரிங்ஸ்குள்ளார இருக்கிற மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ் என்ன, அதை நாம் எப்படி ஓனாக அழுகிறத ஃபார்முலானா எழுதுறது, எதில் C ஸ்டைல் ஸ்ட்ரிங்ஸில் எழுதுறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.